கப்பலில் ஏறினார். கப்பல்களில் சரக்கு ஏற்றி அந்த கப்பல் கிரேக்கம் நோக்கி செல்ல ஆரம்பித்தது. பெரிய பாய்மர கப்பல்களில் போகும்போதே அவர்கள் மீன்பிடிக்கவும் தயாராக இருந்தனர். இயேசு பயணமானார். அவரின் சிந்தனை முழுவதும் தாயகத்தின் பணி எங்கிருந்து துவங்குவது, எப்படி துவங்குவது, துவங்கும் போது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களை எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள செய்வது போன்ற ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். கிட்டத்தட்ட கப்பல் பயணம் 8 மாத காலம் அமைந்தது. வழியில் எந்த கொள்ளைக்காரர்களும் அந்த கப்பலை மறிக்கவில்லை. மீன் பிடிக்க இயேசுவும் உதவினார். இங்கு வீசுங்கள் வலை என்று இடம் காட்டினார். அங்கு வீசியது மீன்கள் கிடைத்தன. இயேசு அவர்களுக்கு மிகப்பெரிய அறிவாளியாக தென்பட்டார். அவர்களுக்கு அவர் மிகவும் உதவியாக இருந்தார். கப்பல் ஊழியர்கள் அவருக்கு உணவு கொடுத்தனர், உடை கொடுத்தனர், அவரை பத்திரமாக பாதுகாத்தனர். இப்படி ஒரு அறிவாளி எங்கிருந்து வருகிறார்? அவரிடமே கேட்க, சீனாவிலிருந்து வருகிறேன், இந்தியாவிலிருந்து வருகிறேன் என்று சொன்னார். அவரது பயணம் மிக எளிதாக அமைந்தது. சரியாக 8 மாதத்தில் அவர் யோர்தான் அடைந்தார். அவர் சீனாவில் கழித்தது 4.5 வருடம். இந்தியாவில் அவர் போகும்போதும் வரும்போதும் கழித்தது 5 வருடம். கப்பல் பயணம் 3 வருடம். அடுத்து அவர் கிரேக்கத்தில் இறங்கினாலும் உடனே பணியை துவங்கவில்லை. அவர் 4 வருட காலம் வெறும் வைத்தியத்தை மட்டும் செய்தார். இந்த வைத்தியத்தை எப்படி போதனையாக்குவது என்று சிந்தித்து பார்த்தார். பின் பணியை ஆரம்பிக்க இஸ்ரேல் சென்றார். அங்கு சென்று 1 வருடத்திற்கு மேல் அமைதியாக வைத்தியம் மட்டும் பார்த்து பின் போதனைகளை துவங்கினார்.